ஹாய் ஆஃபீஸர்ஸ். கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்டோட எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதனோட கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு பார்க்கலாம். அதில் இருக்கிற ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து ஈஸியாக டஃபா மீடியமா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே நான் போகவே விரும்பல. ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறது மனநிலை வேறையா இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு சொல்றது வேறையா இருக்கும். அந்த சும்மா பார்த்துட்டு சொல்ற அந்த சீன் வந்து நம்மளுக்கு வேண்டாம். அதெல்லாம் வந்துட்டு சரியாகவும் இருக்காது. ஸோ நம்ம ஜஸ்ட் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். நம்மளுக்கு அடுத்து வர குரூப் 2க்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் டிஎன்பிசி குரூப் 2ல இப்போ குரூப் 4 எழுதி முடிச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே. டிஎன்பிசி குரூப் 2ல என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் இருந்தாலும் சரி தமிழ் இருந்தாலும் சரி அதை ரெண்டாவதா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போட்டுருங்க. சரிங்களா? நீங்க இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கூட இருக்கட்டும், அதை வந்து அப்படியே விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போடுங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல கண்டிப்பா 18ல இருந்து 20 கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும். மீடியமா ஒரு 3 to 4 வைப்பாங்க. கண்டிப்பா கஷ்டமா இல்லைன்னா ஒரு கால்குலேட்டிவா 2 to 3 இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸி போடணும், அதுக்கப்புறம் மீடியம் போடணும், அதுக்கப்புறம் இந்த கால்குலேட்டிவா அப்ரோச் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் கலந்துதான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு 100 ஜிஎஸ் இருக்கும். அந்த 100 ஜிஎஸ்க்குள்ள 25 அங்கங்க இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் லைனா தான் போவேன்னு கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈஸி மீடியம் கால்குலேட்டிவ். நீங்க வந்து ஓஎம்ஆர்ல எடுத்தோன்னே ஷேட்லாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓஎம்ஆர்ல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் வந்துட்டு நீங்க இப்ப டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா குரூப் 2க்காக, அதுல நீங்க கொண்டுட்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் தான் வந்து லாங்குவேஜ். அது இங்கிலீஷாவும் இருக்கலாம் இல்லைன்னா தமிழாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஎஸ் பார்த்துக்கலாம், இல்லைன்னா தமிழ் இங்கிலீஷ் ஜிஎஸ். அண்ட் இதுலயுமே ஈஸி மீடியம் கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம போகணும். சரிங்களா? இதை ஏன் நான் சொல்றேன்னா G4ல நான் வந்து இதை சொல்லவே கிடையாது. ஏன்னா G4 அப்படிங்கிறது நான் எழுதல. ஸோ அதை படிச்சுட்டு போய் எழுதுனா அது வேறையா இருக்கும். ஸோ அதனால G4 எல்லாருமே வந்துட்டு தமிழை தான் வந்து மெயின் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதான் ஸ்கோரிங் ஏரியா. ஆனா தமிழ் இந்த தடவை டஃப் பண்ணி கொஸ்டின்லாம் புதுசா இருக்காட்டி அதுலயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூடுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையே இல்லாம அந்த எல்லாமே பிளாங்கா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஈஸியா இருந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கே வந்து கஷ்டமா போயிடுச்சு. கண்டிப்பா சொல்றேன், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தா 21 கொஸ்டின் வந்து தாராளமா போட்டிருக்க முடியும். அதுல வந்து ஒரு நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சம் என்னன்னா அந்த ஐ திங்க் மென்சுரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சம், அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு 3 to 4 மட்டும் தான் வந்து டக்குன்னு வந்திருக்காது. மிச்சம் 21 கொஸ்டின் கண்டிப்பா போட்டிருந்திருக்கலாம். ஸோ 20 அல்லது 21. ஸோ அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்கோரிங் ஏரியாவான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஃபர்ஸ்ட் கையில் எடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்ம போய்க்கலாம்னு சொல்றேன். இந்த தப்பை நம்ம குரூப் 2ல பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ எல்லாமே தெளிவா புரிஞ்சு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம அதே மாதிரி இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச் போடுவீங்க இல்லைங்களா, அதுலயே வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி மெத்தடை கொண்டுட்டு வந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷோ தமிழோ ஈஸியா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. குரூப் 4 தாண்டி வந்துட்டீங்க. குரூப் 2 எல்லாம் ஜுஜிபியா தான் இருக்க போகுது. ஐ மீன் அவ்வளவு கஷ்டத்தையே பார்த்தாச்சு. அப்ப குரூப் 2 வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபைன் தான். ஸோ அந்த பயப்படுற மனநிலை மட்டும் வேண்டாம், எதிர்கொள்வோம். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த டைம் ஆன் ஒர்க் பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் மட்டும் அவங்களுக்கு மட்டும் கடைசியில 25 கொஸ்டின் அழகா கொடுத்துறாங்க. இதே வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்துட்டு உள்ளுக்குள்ள கலந்து கொடுத்துறாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல. சரி, எனிஹவ் நம்மளுக்கு மட்டுமா எல்லாத்துக்கும் உண்டானதான். சாரி, இது நன்றி, நீங்க உள்ளுக்குள்ள வந்துருச்சு, பாத்துக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். எக்ஸ், ஒய் அண்ட் இசட் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க 5, 6, 10. அண்ட் இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அது வந்து இன்னும் எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். இது வந்து பிஒய்க்கு கொஸ்டின் தான். ஸோ பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து 6, இசட் வந்து 10. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், 30 வரும். எப்படின்னா 5, 6, 10 மூணுலயுமே 30 போகும். அதுக்கப்புறம் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்து 6 வரும். 5, 30, 6, 5, 30, 3, 30. சரிங்களா? இப்போ இந்த 3 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6, 5, 11, 11, 3, 14 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 14 ஒர்க் தான் வந்து 28,000. இதுக்கு தான் வந்து அவங்க வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க தனித்தனியா ரேஷியோ பிரிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இதால பண்ணும்போது 2000 அப்படின்னு வந்துடும். அப்ப 2 × 6 என்ன வருங்க, 12,000 அப்படின்னு வரும். அடுத்தது இது வந்து எதுக்கு குடிச்சுக்கலாம், எக்ஸ் குடிச்சுக்கலாம். அடுத்து வந்து 2 × 5 வந்து எவ்வளவு வரும், 10,000 அப்படின்னு வரும். அடுத்தது 2 × 3 6,000 அப்படின்னு வரும். 12, 10, 6,000 எங்க இருக்குங்க, தோ ஆப்ஷன் சில இருக்கு. அநேகமா பிஒய்க்யூல இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல் புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 12,000, 10,000, 1000. இந்த கேள்விக்கு பதில் வந்து ஆப்ஷன் சி. கரெக்டா போட்டுங்க சபாஷ். ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டா போதும். இதை வந்து எல்சிஎம்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஒன் டே ஒர்க்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு புரிதலுக்கு எக்ஸாம் ஹாலில் ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண மட்டும் போதும். சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி வந்து நான் அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அந்த புக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் சொல்றேன், ஜிஎஸ்க்கு சொல்ல கிடையாது. ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க, ஸ்கூல் புக் இல்லாத கொஸ்டின்ஸ்ல கூட கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த டாபிக்ல நம்ம கான்செப்ட் தெளிவா இருந்தா மட்டும்தான் இனிமேல்
25க்கு 25 எடுக்க முடியும். இல்ல அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. குரூப் 1ல 2 இயரா போன வருஷமும் இந்த டைமும் கேட்ட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் புக் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் இல்ல, ஆர்எஸ் அகர்வால் புக்ல சுத்தமாவே கிடையாது, நம்மளோட ஸ்கூல் புக்லயும் இல்ல. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அவங்க வெளியில போயிட்டாங்க. அதே மாதிரிதான் சில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்லயும் இல்ல, ஸ்கூல் புக்லயும் இல்ல, வேற எங்கிருந்தோ எடுக்கிறாங்க. மேபி அந்த சப்ஜெக்ட்ல வந்து வல்லுநரா இருப்பாங்க இல்லையா, அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால நம்ம அந்த புக்கு இந்த புக்குன்னு தேடி டைம் வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கான்செப்ட்ல தெளிவா இருந்துக்குங்க. இனிமேல் அவங்களுக்கு மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி. அந்த மனப்பாடம் பண்ணிட்டு போறது சில பேர் சொல்லுவாங்க ஆன்சர் வந்து பை ஹார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிடாதீங்க. அவங்கள வந்து போஸ்டிங் வாங்குறது இன்னி கஷ்டமா போயிடும். ஏன்னா குரூப் 4லயே நம்ம தெரிஞ்சுட்டோம். இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க அந்த தமிழ் இங்கிலீஷ் டஃப் பண்ணி. அது வந்து ட்ரையல். குரூப் 4ல ஃபுல்லாவே காமிச்சிட்டாங்க புக்ல இருந்து வெளியில போயாச்சு அப்படின்னு. குரூப் 2வும் அதே மாதிரி தான். சிலபஸ் தெளிவா படிச்சுக்கங்க. சிலபஸ்ல இருக்க கண்டென்ட் ஸ்கூல் புக்ல இருந்தா ஸ்கூல் புக் படிச்சுங்க. பட் அது மட்டும் போதும், அங்கிருந்தா வரும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட்டு போயிடவே கூடாது. ஏன்னா குரூப் 2 நோட்டிபிகேஷன்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு அவங்க கொடுக்கறதையே தூக்கிட்டாங்க. தமிழ்லயே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த சிலபஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருக்காது, இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தூக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. சோ அதனால நம்ம சிலபஸ் தெளிவா படிச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஆனா அந்த மார்க் ஸ்பிளிட் அப்ல எஸ்எஸ்எல்சி தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த சிலபஸ் கொடுத்திருக்கிறதுல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ எப்படி வேணா இருக்கலாம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், 5 செகண்ட் சால்வ் பண்ணுவது எப்படி, 10 செகண்ட் சால்வ் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் யூடியூபுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாம சிக்கிக்காம கான்செப்ட் தெளிவா லேர்ன் பண்ணிக்கங்க. நான் ஷார்ட்கட் தப்பு சொல்லவே கிடையாது. பட் அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தா போதும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. எக்ஸாம் எழுத போறது அவங்க கிடையாது, நீங்க மட்டும் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின் பார்க்க போறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். இப்ப தெரியாதவங்க பார்க்கலாம். கேள்வி என்ன? A man, a woman and a boy can do a piece of work in 5, 10, 20 days respectively அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்பெக்டிவ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட் ஒன் செகண்டுக்கு, தேர்ட் ஒன் தேர்டுக்கு, முறையே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துக்கு கொடுத்துருவாங்க பாருங்க. அப்ப a man அப்படின்னா ஒரு ஆண், தமிழ்ல கூட அழகா இருக்கு. அப்ப ஒரு men வந்துட்டு 5 நாள்லயும், ஒரு woman வந்துட்டு 10 நாள்லயும், ஒரு பாய் வந்துட்டு 20 நாள்லயும் ஒரு வேலையை பாக்குறாங்க. அந்த வேலை என்ன நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஜஸ்ட் ஒரு வேலை. அவங்களோட மொத்த வேலையை தெரிஞ்சுக்க நம்ம என்ன எடுக்கணுங்க? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்காக எடுக்கிறோம்? மொத்த வேலையை தெரிஞ்சுக்க. இதை எல்சிஎம்னு சொல்லலாம். இதை வந்து இன்னொன்னு என்ன சொல்லாங்க? ஆக்சுவலா டோட்டல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 1 டே ஒர்க் பார்க்கணும். 1 டே ஒர்க் பார்த்தா தான் ஒரு நாளைக்கு இவர் எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னு தெரியும். 5ல எத்தனை டைம்ஸ் வந்து 20 வருங்க? 4 டைம்ஸ். 10ல எத்தனை டைம்ஸ் வந்து 20 வருங்க? 2 டைம்ஸ் வரும். 20ல 1 டைம்ஸ் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன் தெளிவா பாருங்க. ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் 20 நாள்ல 20 வேலையை முடிக்கிறான். ஒரு லேடி வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வீதம் 10 நாள்ல 20 ஒர்க் முடிக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 4 ஒர்க் வீதம் 5 நாள்ல 20 ஒர்க் முடிக்கிறாங்க. இந்த 20 அப்படிங்கிறது 5, 10, 20 மூணுமே காமனா போகும். அதுதான் வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, how many boys must assist 1 man and 1 woman? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு நாள்ல வேலையை முடிக்க, அந்த ஒரு நாள்ல வேலை முடிக்க எத்தனை பசங்களை வந்து எடுக்கணும்? தமிழ் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவளுக்கு வேணும்? இங்க அந்த வேலை அப்படிங்கிறது என்ன நாம எடுத்திருக்கோம்? 20 தான் எடுத்திருக்கோம். அப்போ ஒரு men பிளஸ் ஒரு உமன் பிளஸ் பாய்ஸ், நம்மளுக்கு எத்தனை பாய்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால பிளஸ் பாய்ஸ் போட்டு இது 20ன்னு எடுத்துக்கணும். 20 எடுத்தா தான் கரெக்டா வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு டோட்டல் ஒர்க் 20. இப்போ இதுக்காக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்ப 20 வந்துடும். இப்போ ஒரு மேனோட ஒர்க் எவ்வளோங்க? 4. இதுதான் வந்து 1 டே ஒர்க். இந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒர்க் இன் 1 டே. அப்ப 4 வேலை பாக்குறாங்க. அப்ப 4 பிளஸ் உமனுக்கு வந்து என்ன வரும்? 2ன்னு வரும். 2 பிளஸ் பாய்ஸ் அப்படி இருக்கட்டும். தயவு செஞ்சு பாய்ஸ் வந்து 1ன்னு போட்டுறது, போட்டா தப்பா போயிடும். ஏன் அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து எத்தனை பாய்ஸை சேர்க்கிறாங்க, அப்ப எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறாங்க. அப்ப அதனால பாய்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கணும். இந்த இடத்துக்கு 20. அப்ப 6 பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். பி ஈக்குவல் டு 20 மைனஸ் 6 என்ன வருங்க? 14ன்னு வரும். 14ன்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு சபாஷ். அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு அந்த புக் இந்த புக் வாங்குறது அப்படிங்கிறத விட எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்மளோட சிலபஸ்ல உள்ளதை மட்டும் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ்ல இல்லாதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் இது வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் கூட போனதே கிடையாது. ஸோ சிலபஸ்ல உள்ள டாபிக்கை ப்ராக்டிஸ் பண்றோமான்னு பார்த்துட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் பிஒய்க்கு கொஸ்டின் பேப்பர் வெப்சைட்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். இப்போ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறாங்க. இந்த கொஸ்டின் வந்து டைம் அண்ட் ரிலேட்டட் பேஸ் பண்ணதா. சோ இது வந்து பிஒய்க்கு சால்வ் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் தெரியாதவங்க
பாருங்க. இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து 40 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்ப a plus b is equal to 40. அடுத்தது பியும் சியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, 48 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, 60 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், எல்சிஎம் பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு சபாஷ். 40, 48, 60. இப்ப பாருங்க 40, 48, 60 இந்த மூணுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது ஃபோர்த் டேபிள் எடுக்கிறேன். 10 டைம்ஸ், அதுக்கப்புறம் இது வந்துட்டு 1 12 வரும், இது வந்து 15ன்னு வரும். அதுக்கப்புறம் 12 15 மூணாவது வாய்ப்பாடுல போகும், 10 3 4 12 3 5 5 10 5 ரெண்டாவது வாய்ப்பாடுல போகும், 2 5 10 4. அடுத்தது வந்துட்டு மன்னிக்கணும் 2 10 4 தான் போகும், 5 போகாது. அடுத்து வந்து இந்த 5 அப்படியே இருக்கும். அடுத்து 5 5 வந்து போயிடும். ஸோ அடுத்து வந்துட்டு 5 1s are 5 2 1 வரும். இப்போ பாருங்க 4 3 12 12 2 24 24 5 120 120 ரெண்டும் 240 240 எல்சிஎம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டோட்டல் ஒர்க். இப்போ வந்து ஒன் டே ஒர்க் வந்து நம்ம பார்க்கணும். ஒன் டே ஒர்க் வந்து 40ல எத்தனை டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வரும். அடுத்தது 48ல எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். அடுத்து 60ல எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இன் how many days can all the three complete the same work while working together? இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சா இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுல பாருங்க நம்ம வந்து a plus b, b plus c, c plus aன்னு 2 டைம் எல்லாமே எடுத்திருக்கோம். இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு b, இங்க ஒரு b, இங்க ஒரு c, இங்க ஒரு c. அப்போ 2 டைம்ஸ் வந்து நம்ம a plus b plus c எடுத்திருக்கோம். ஸோ 2 காமனா வெளியே எடுத்து a plus b plus c பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்து என்னங்க 15ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த 15 2ஆல வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் இவங்க கேள்வி என்ன கேட்கறாங்க, how many days all three can complete the work? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது வந்துட்டு எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ரொம்ப எளிமையா டோட்டல் ஒர்க் டிவைட் பை இதை போட்டா போதும், 240 வகுத்தல் 7 அப்படின்னு போடுறோம். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை எளிமைப்படுத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்டூ பண்றேன். இந்த இடத்துக்கு 75 ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 15th டேபிள்ல போகலாம்னா 15th டேபிள்ல போகும்போது இது வந்து 5 டைம்ஸ் வரும். 24 வந்துட்டு ஒரு 15 15 மிச்சம் 90 160 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதை அடிச்சு விடும்போது 3 5 32 அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் சி தான் வரும். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சதுல, ஃபர்ஸ்ட் a plus b 40, b plus c 48, c plus a 60ன்னு போட்டிருக்கோம். இது மூணுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 240 வரும், which is total work அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் a plus b ஒரு நாளைக்கு 6 ஒர்க் வீதம் 40 நாள்ல 240 ஒர்க் பார்ப்பாங்க. அதே மாதிரி b plus c, c plus a. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 15 அப்படிங்கிறது a plus b plus c, c plus a இவங்க 3 பேர், அதாவது 2 டைம் சேர்ந்து செஞ்ச ஒர்க். நம்மளுக்கு தேவை இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யும் போது, அப்ப 3 பேருனா ஒருத்தர் எடுத்துடணும். அப்போ 2 காமனா வெளியில எடுத்துட்டு a plus b plus c. இப்போ ஏன்னா இது ஒருத்தங்க தான் வருங்க. அப்ப இந்த 15 கிடைச்சிருக்கு இல்லைங்களா ஒன் டே ஒர்க், அதை நம்ம வந்து 2ஆல வகுக்கும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துக்கு டோட்டல் ஒர்க் 240. ஸோ 240 வகுத்தல் 7 டெசிமல் இருக்கும்போது லைட்டா இடிக்கும். ஸோ இந்த இடத்துக்கு இன்டூ 10 பண்ணோம்னா 2400 கீழே 75 வந்துடும். இதை நம்ம 15th டேபிள்ல அடிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 32 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து PYQ கொஸ்டின் தான். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? மென்சுரேஷன் கொஸ்டின் பார்க்க போறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, எஃபெக்டிவ் பிராக்டிஸா இருக்கும். இப்போ இந்த கேள்வி என்னன்னா, a conical tent is required to accommodate 9 persons and each person need 12 meter square of space on ground. சரிங்களா? அதாவது கோனிக்கல் டென்ட்னா என்னங்க, கூம்பு வடிவில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டென்ட் இருக்கு. இந்த டென்ட் வந்து அந்த கீழே தானே நம்ம வந்து πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், இப்படி இருக்கட்டும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து 9 பர்சனை வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கணும். அண்ட் ஈச் பர்சன் அந்த ஒவ்வொரு உள்ளுக்குள்ள இருப்பாரு இல்லைங்களா அந்த கோனிக்கல் டென்ட்டுக்குள்ள, அவங்களுக்கு வந்து 12 மீட்டர் ஸ்கொயர் வந்து இடம் வேணுங்களா. இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு எவ்வளவு வேணுங்களா, 12 மீட்டர் ஸ்கொயருங்களா. ஒரு பர்சன்னா ஈச் பர்சன், ஒவ்வொரு ஆளுக்கும். சரிங்களா? ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபர் அதுக்குள்ள இருப்பாங்க, ஒரு நபருக்கு 12 மீட்டர். சரிங்களா? ஆமா, இந்த இடத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல 12 மீட்டர் 12 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. இங்க தமிழ்ல 12 மீட்டர் மட்டும் இருக்கு. சரி, ஓகே, ஃபைன். இங்கிலீஷ் தானே ஃபைனல். 12 மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்ட். அப்ப 9 பர்சனுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுங்க, 9% is equal to 12 into 9 மீட்டர் ஸ்கொயர், which is 108 மீட்டர் ஸ்கொயர். 12 9 108 தானுங்க. 19 90 2 9 18 108 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த 108 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னங்க, πr ஸ்கொயர். எப்படி πr ஸ்கொயர்னு சொல்றோம், ஏன்னா இந்த கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் தான் வந்து எப்போதுமே கூம்புல நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ இது ஒன்று முடிஞ்சது. அடுத்து என்ன, and 160 cubic meters of air to breathe. இந்த இடத்துக்கு ஒரு கமா வரணும் இங்கிலீஷ்ல, மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம், விட்டுருங்க, அப்பதான் கேள்வி புரியும். அப்ப இங்க தமிழ்ல பாருங்க, 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தின் உயரம் என்பது. இந்த கமா வரலாம் வராம போகலாம், அந்த அளவுக்கு கிராமர்னால சும்மா சொல்றேன். இப்போ வெர்டிகல் ஹைட் ஆஃப் த டென்ட் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம இந்த 160 கியூபிக் மீட்டர் பார்த்துருவோம். அந்த 160 கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கானது இல்லைங்களா. ஒரு பர்சனுக்கு 160 மீட்டர் கியூப். அப்போ 9 பர்சனுக்கு வந்து எவ்வளவு வருங்க,
வருங்க? சோ சிம்பிளா 9 × 160 மீட்டர் கியூப். சரிங்களா? மீட்டர் கியூப். 9 × 0 0. 9 6 54 மிச்சம் 5 9 1 1 9 5 1440 மீட்டர் கியூப் அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? the vertical height of the tent is, அதாவது இந்த ஹைட் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வால்யூம் ஆஃப் கோன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இந்த இடம் வந்து வால்யூம் ஆஃப் கோனுக்குள்ள வந்துரும். அப்ப வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1440 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னங்க? 1/3 பை ஆர் என்ன வருங்க? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு சொன்னவங்களுக்கு சபாஷ் 1440 மீட்டர் கியூப். சரிங்களா? நான் இந்த இடத்துக்கு சால்வ் பண்றேன். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 108 மீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 108 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1440 மீட்டர் கியூப் அப்படின்னு வந்துடும். இப்போ சாரி, இந்த இடத்துக்கு வந்து இன்டூ ஹெச் இருக்கணும். ஒரே செகண்ட். ஹெச் இருக்கும். அதுக்கப்புறம் இதை இதால் அடிச்சு விட்டோம்னா 3 9, அதுக்கப்புறம் மிச்சம் 18 6 வரும். அப்போ ஹெச் இந்த இடத்துக்கு இருக்கட்டும். இந்த 36 மீட்டர் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது 1440 மீட்டர் கியூப் டிவைடட் பை 36 மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் அடிக்கும்போது மீட்டர் மட்டும் இருக்கும். 36 1440 இதில் அடிக்கலாங்க. 12 டேபிள் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க சபாஷ். 12 டேபிள் இது 3 டைம்ஸ், 12 டேபிள் இது வந்து 120 டைம்ஸ். அப்போ 120 டிவைடட் பை 3 which is 40 மீட்டர். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 40 மீட்டர் தான் கரெக்ட். சரிங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு. அந்த கோனிக்கல் டென்ட்ல கீழே இருக்கிற பேஸ் வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட்ல வந்து 9 பேர் வந்து உள்ள இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிரவுண்ட் இந்த கீழ்ப்பகம் இருக்கு இல்லையா, அது வந்து 12 மீட்டர் ஸ்கொயரா இருக்கணும். அதே சமயம் 160 கியூபிக் மீட்டர்ஸ் அந்த வேல்யூம் கன அளவை சொல்றாங்க இல்லையா, அது வந்து இருக்கணும். சுவாசிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெர்டிகல் ஹைட் ஆஃப் த டென்ட் வந்து கண்டுபிடிங்க. இந்த உயரத்தை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. வெர்டிகல்னா சாய்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கிறது, ஐ மீன் இப்படி இருக்கிறது சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒரு பர்சனுக்கு 12 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படும். அப்ப 9 பர்சனுக்கு 108 மீட்டர் ஸ்கொயர் இடம் வந்து தேவைப்படும். இடம் அப்படிங்கிறது இதுதானே, அதான் வந்து நம்ம வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதை வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்துட்டு ஆரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு 160 கியூபிக் மீட்டர் சொல்றாங்க. அந்த வேல்யூம், அந்த கொள்ளளவு எவ்வளவு பிடிக்கும், அது வந்து 160 மீட்டர் கியூப். அப்ப ஒரு பர்சனுக்கு 160 மீட்டர் கியூப் அப்படின்னா 9 பர்சனுக்கு 9 × 160 மீட்டர் கியூப் 1440 மீட்டர் கியூப் which is வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1440 மீட்டர் கியூப் அப்படின்னு போட்டோம். அப்ப வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது இந்த பக்கம் வந்துடும். இந்த இடத்துக்கு பை ஆர் ஸ்கொயர் நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 1/3 × 108 மீட்டர் ஸ்கொயர் இன்டூ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1440 மீட்டர் கியூப் வரும். அப்ப ஹைட் ஈக்குவல் டு 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா அந்த மீட்டர் கியூப் மீட்டர் ஸ்கொயர் போயிடும், மீட்டர் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் 1440 36 அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு 40 மீட்டர்னு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு மட்டும் இங்க மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, இங்க மீட்டர் மட்டும் இருக்கு. ஸோ அதனால இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் எப்போதும் ஃபைனல்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மேபி இங்க அந்த இடத்துக்கு வந்து சதுர மீட்டரை விட்டுருக்கலாம். ஸோ அதனால அதை வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 5th கொஸ்டின் பார்ப்பங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ் ஆஃப் சைடு 3 சென்டிமீட்டர் ஜாயின்ட் எண்ட் டு எண்ட். அதாவது இது ஒரு கியூப் போல கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் இருக்கிறத எண்ட் டு எண்ட் இணைக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர். தென் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதை 2 இணைஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒன்று இருக்கும்போது இப்படி ஒன்று இருக்கும். இப்போ இதை தனித்தனியா 2ன்னு சொல்லலாம். இதை நம்ம 2 இணைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 எடுத்துப்போம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன கண்டுபிடிப்போம்? 3 எடுத்துப்போம். இந்த இடத்துக்கு தனித்தனியா 3 3ன்னு இருக்கிறது ஒட்டுக்கா 3 மாறிடும். இப்போ நம்ம ஃபார்முலால போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். TSA ஆஃப் கியூபாய்டு. ஓகேங்களா? கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 3 சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கியூபாய்டா மாறிடும். 3 மாறினதுக்கு அப்புறம் 2 × LB plus BH plus LH அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி லென்த் பிரெத் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லென்த் வந்து என்னவா இருக்குங்க? இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3 என்னவா இருக்குங்க? 9 இருக்கும். பிரெத் வந்து என்னவா இருக்குங்க? இந்த இதை சொல்லுவாங்க. அப்ப அது வந்து 3 தான். சரிங்களா? ஏன்னா கியூப்ஸ் ஆஃப் சைடு சென்டிமீட்டர்னா எல்லா பக்கமே சரி சமமா தான் இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு 3 தான் இருக்கும். அடுத்து வந்து ஹைட் வந்து என்னவா இருக்குங்க? ஹைட் வந்து 3 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். 2 × LB அப்படிங்கிறதுக்கு 9 × 3 27 பிளஸ் பிரெத் இன்டூ ஹைட் 3 9 பிளஸ் L இன்டூ ஹைட் 9 3 27. அப்ப 2 × 27 27 எவ்வளவுங்க? 54. 54 பிளஸ் 9 எவ்வளவு வருங்க? 63ன்னு சொன்னவங்களுக்கு ஷபாஸ். 2 × 63 என்ன வருங்க? 126. இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி போட்டவங்களுக்கு சபாஷ். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 9 சென்டிமீட்டர் இருக்கும். ஹெச்சுக்கு வந்துட்டு என்னவா இருக்குங்க? 3 சென்டிமீட்டர் இருக்குமா? அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்ப 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரிங்களா? சோ அவ்வளவுதான். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது போடல. இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண ஒரு அழகான கொஸ்டின் பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின் இதே மாடல்ல நம்மளோட குரூப் 4ல கேட்டிருந்திருப்பாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க, சூப்பரா இருக்கும். கேள்வி என்னன்னா, மீனா ஜனனி அப்படிங்கிறவங்க 3,13,000 அவங்க கிட்ட இருக்கு. 2 பேர்கிட்டயும் சேர்ந்து, சரிங்களா? அவங்க 2 பேரும் 8.1/3% ஆண்டு வட்டிக்கு கூட்டு வட்டியில பேங்க்ல வந்து கொண்டு போய் பணம் போடுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மீனா வந்து 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அது வந்துட்டு ஜனனி வந்து 12 வருஷம் கழிச்சு கிடைக்கும் இல்லையா? 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜனனியும் மீனாவும் வந்து எவ்வளவு பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கேள்வி. இதை நான் இன்னொரு தடவை தெளிவா சொல்லிடுறேன். இப்ப மீனா கிட்டையும் ஜனனி கிட்டையும் சேர்ந்து 3,13,000 இருக்கு, சரிங்களா? இதை வழக்கமா நம்ம எப்படி பிரிப்போம்? இப்ப மீனா கிட்ட எக்ஸும் இந்த ஜனனி கிட்ட வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 3,13,000 மைனஸ் எக்ஸ், இப்படித்தான் நம்ம பிரிப்போம். இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போனா சுத்த விட்டுரும். நம்ம வந்து அழகா சால்வ் பண்ணிடுவோம். இது ஒரு பாயிண்ட். இப்படி இருக்கட்டும். இவங்க 2 பேர்த்தினோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுங்க? 8.1/3%. 8.1/3னா 8 3 24, 24 பிளஸ் 1 25/300, which is எவ்வளவு கிடைக்குங்க? 1/12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இது புரிஞ்சுது. அடுத்தது, இப்ப மீனா 10 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அது வந்து ஜனனிக்கு 12 வருஷம் கழிச்சு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ரெண்டுமே சரி சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜனனியும் மீனாவும் பேங்க்ல வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க தங்கங்களே. இந்த இடத்துக்கு வந்து மீனா ஜனனி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்து ஜனனி மீனான்னு கொடுத்துருக்காங்க. இந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல நம்ம யோசிக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். டைரக்டா ஃபார்முலா போட்டு தான். ஃபார்முலா என்னங்க? P into 1 plus R by 100 whole power n is equal to P into 1 plus R by 100 the whole power n. சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க m போட்டுக்கிறேன் ஒரு புரிதலுக்காக. இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வந்து m போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு n இதுதான் நம்ம போடுவோம். இப்போ இந்த மீனாவுக்கு வந்து 10 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு நான் என்ன போடலாம்? 10 வருஷம் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் என்ன போடலாம்? 12 வருஷம் போடலாம். ஜஸ்ட் n மட்டும் தான் மாறும். அடுத்தது பாருங்க, P into 1 plus R by 100ங்கிற இடத்துல நான் வந்து என்ன போட போறேன்? 1/12 போடுறேன். அதாவது 1 plus 1/12 the whole power 10 is equal to P into 1 plus 1/12 the whole power 12 போடணும். இதெல்லாம் நீங்க எக்ஸாம் ஹால்ல போட தேவையில்லை. ஜஸ்ட் புரிதலுக்கு நீங்க டைரக்டாவே P into 1 ஒரு 12 12 plus 1 13/12 10 அப்படின்னு தான் நீங்க போடணும். இந்த ஸ்டெப் தான் நீங்க ஃபர்ஸ்ட் போடணும், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேஷன் பண்ணலாம். சொல்லி கொடுக்கறது வேற, எக்ஸாம் ஹால்ல சால்வ் பண்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து is equal to P into 1 plus 12 12 plus 1 13/12 ஹோல் பவர் 12 போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஃபுல்லாவே அடிச்சு விட்டுருவோம். இந்த இடத்துக்கு P is equal to P into 13 divided by 12 the whole square மட்டும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு 10 இருக்கு, இந்த இடத்துக்கு 12 இருக்கு. அந்த 10க்கு 10 அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, P is equal to இந்த P அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துக்கு வந்துட்டு 13 into 13 divided by 12 into 12 போடுவோம், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்த 2 வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு வேல்யூ இந்த 2ஆல அடிபடுற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த இடத்துக்கு பாருங்க, 12 into 12 எவ்வளவு இருக்கு? 144 டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த ஆப்ஷன்ல 144 எங்க இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். எங்க இருக்கு? ஆப்ஷன் டில மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு இது ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த P அப்படியே இருக்கட்டும். 144,000 into 13 into 13 டிவைட் பை 12 into 12 போடலாம். 12 12s are 144. அப்ப இந்த 144 போயிடும். 1000 இருக்கும். எவ்வளவு வருங்க? 1,6,9,30 அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? 1000 13 ஸ்கொயர் 116 1,69,000. அப்ப இந்த இடத்துக்கு P அதான் வரும். அப்ப இந்த இடத்துக்கு என்ன வரும்? 1,69,000 வரும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஜனனியோட வேல்யூ, மீனாவோட வேல்யூ, சரிங்களா? இப்போ மீனாவினோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1,69,000. இந்த இடத்துக்கு நான் மீனான்னு போட்டிருக்கேன்னா அது வந்து 1,69,000 கிடைச்சிச்சு. இங்க ஜனனிக்கு நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணுங்க? இங்க ஆல்ரெடி 1,44,000 போட்டோம் பாத்தீங்களா? அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கேள்விக்கு பதில் என்னவா தான் வருங்க? ஆப்ஷன் டி தான் வரும், சரிங்களா? சோ இந்த ஒரு புரிதல், இந்த கீழே வந்துட்டு இதால அடிச்சுட்டோம் அப்படின்னா இதுதான் வந்துடும். இந்த இடத்துக்கு சில பேருக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்குன்னா, இங்க வந்து 1,69,000 தானே வந்திருக்கு அப்படின்னு. நல்லா ஞாபகம் தங்கங்களே. இந்த 1,44,000 அடிச்சு விட்டு இதோட கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1,69,000 வந்திருக்கு, சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி வேல்யூ நம்ம என்ன போட்டிருக்கோங்க? 1,44,000 தான் போட்டிருப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 1,44,169 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 3,13,000 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் இந்த கேள்வி
கேள்வி வந்து சால்வ் பண்ணும். அண்ட் நல்ல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த 1,69,000 இஸ் ஈக்குவல் டு 1,69,000 அப்படிங்கிறது மீனாவுக்கு 10 வருஷத்துல கிடைக்கிற அமௌண்ட்டும் ஜனனிக்கு 12 வருஷத்துல கிடைக்கிற அமௌண்ட்டும் சரி சமம் அப்படிங்கிற அணக்கான புரிதல். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆனா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் தான் ஜனனிக்கு கிடைச்சிருக்குங்க? 1,44,000 தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு போடுறோம். இந்த கொஸ்டின் வந்து ஆர்எஸ் அவரோட புக்ல இந்த டைப்ல இல்ல, இந்த மாடல்ல ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை பேஸ் பண்ணி குரூப் 4ல ஒன்னு கேட்டிருக்காங்க. குரூப் 4ல இதே மாடல் ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த கம்பைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பிஒய்க்யூ சால்வ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. நீங்க இந்த கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுனவங்க குரூப் 4 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சால்விங் மெத்தட். இந்த எக்ஸ் 3,13,000 மைனஸ் எக்ஸ் இதெல்லாம் நம்ம போடவே வேண்டாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல யாரை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 3 அதையும் சொல்லிடுறேனே, 3 13 0 0 அதுல வந்துட்டு 1 6 9 இதை நான் இது பண்ணேன் அப்படின்னா 0 0 மைனஸ் பண்றோம். 0 13ல 9 போச்சுன்னா 4, 10ல 6 போச்சுன்னா 4, 2ல 1 போச்சுன்னா 1,44,000. புரிஞ்சுதுங்களா? அப்போ 1,44,000 இதுல மைனஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு 1,69,000 வந்துடும். அதாவது இந்த வேல்யூவை கொண்டு வந்து இதுல மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி கான்செப்டை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், வேற எதுவுமே கிடையாது. அந்த புக்கா இந்த புக்கா அப்படிங்கிற பாக்குறத விட கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கங்க. நான் புக்கை சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், பட் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாது இல்லையா எந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ புக்கை பாருங்க, பட் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, அதுலயே வெவ்வேறு டைப் கேட்டா நம்மளுக்கு தெரியாது. சோ அப்ப என்ன பண்ணுங்க, கான்செப்ட் நம்ம தெளிவா இருக்கணும். அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னா, கான்செப்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க, இந்த கேள்வியை நம்ம எப்படி உள்வாங்குறோம் புரிஞ்சுக்கிறோம், அதுதான். அந்த புரிதல் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் துவம்சம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த கொஸ்டினும் வித்தியாசமான கொஸ்டின் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம பெர்சன்டேஜ் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த குட்டி குட்டி கொஸ்டினா, அதை வச்சு இதை ட்ரை பண்ணுங்க, ஈஸியா சால்வ் பண்ணலாம். மற்றபடி வேற எல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். அந்த பெர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். தெரியாதவங்க இப்போ வீடியோ பாருங்க, தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர் ஈக்குவல் சம் ஆஃப் மணி, அதாவது 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் 2 ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. என்னெல்லாம் ஸ்கீம்? எக்ஸ் ஒய். இப்போ இதுல 1000 ரூபாய் பண்றாரு அப்படின்னா இதுலயும் ஒரு 1000 ரூபாய் தான் பண்ணுவார். மொத்தத்துல ஈக்குவல் அமௌண்ட்டா பண்றாரு. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 20% வட்டி கொடுக்குறாங்க. இதுல எவ்வளவு கொடுக்குறாங்க? 20% வட்டி கொடுக்குறாங்க. இதே வந்து ஒய் ஸ்கீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 25% வட்டி கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த வட்டி எல்லாமே கூட்டு வட்டி, per annum, ஆண்டுக்கு ஒரு முறை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த எக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா, அது வந்து 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வட்டியா எவ்வளவு கிடைக்குதுங்களா? 1,804 ரூபாய் கிடைக்குதுங்களா? இப்போ ஒய்க்கு ஒரு வட்டி கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அது வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கேள்வியில இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, இந்த இடத்துக்கு ஒய் நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு அமௌண்ட், இப்போ ஒரு ஏ அமௌண்ட் இருக்கு, ஏ அமௌண்ட் இருக்கு. இதை வச்சு எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு தான் நம்ம தலைவர் கை கொடுக்குறான் பெர்சன்டேஜ் மெத்தட். ஓகேங்களா? இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஈஸியா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4-5 கொஸ்டின் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதுல இதை சொல்லி இருந்திருப்பேன். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரேரா தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். மற்றபடி கான்செப்ட் மெத்தட் இந்த பெர்சன்டேஜ் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூக்கு தெரிஞ்சிருக்கு? எக்ஸ் தான் வந்து மெயினா தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் மெத்தட்னா ஜஸ்ட் பெர்சன்டேஜ் மெத்தட் எடுத்த போதும். இந்த இடத்துக்கு 20% கொடுத்திருக்காங்க. 20% எப்படி எழுதுவோம்? 20/100 which is 1/5. அவ்வளவுதான். அடுத்து 5 6 ஆகுது, 5 6 ஆகுது. நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்து 2 டைம் போட்டிருக்கேன்? இந்த இடத்துக்கு கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்க? 2 வருஷம்னு கொடுத்திருக்காங்க, அதனால 2 டைம் போட்டுக்கிறேன். இதே 3 வருஷம் கொடுத்திருந்தா 3 டைம் போட்டுக்கணும். இது எப்படி 5 6 வந்துச்சு? இந்த இடத்துக்கு இருக்கிறது பிரின்சிபல், இந்த இடத்துக்கு இருக்கிறது இன்ட்ரெஸ்ட், பட் அசலும் வட்டியும் சேர்ந்து அமௌண்ட் ஆகும். ஸோ அதையும் நான் தெளிவா எழுதிடுறேன். இது வந்து பிரின்சிபல், அதுக்கப்புறம் இது வந்து அமௌண்ட். அவ்வளவுதான். சரிங்களா? 5 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 25. 6 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 36. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. இது வந்து பிரின்சிபல்குள்ள போயிடும், இந்த 36 அப்படிங்கிறது அமௌண்ட்டுக்குள்ள போயிடும். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா வருங்க? 2ஐயும் மைனஸ் பண்ண வருமா? 36லயே 25 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 6, 11 கிடைக்கும். சரிங்களா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 1804 தான் 11. அப்போ 11 1804 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 11, மிச்சம் வந்து 704, 6 11 66, மிச்சம் 44, 4 11 44. அப்ப 0. அவ்வளவுதான். இப்ப நல்லா பாருங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு 11, இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட். இது கூட 164 பண்ணி தான் 1804 வந்திருக்கு. அப்ப இந்த 25 கூட நம்ம 164 பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதுல 25% போட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ 25 × 164 போடணும். 25 × 100 என்ன போடுவோம்? 2400. அடுத்து வந்து 25 × 6 வந்து என்ன போடுவோம்?
25 5 வந்து 125 1500 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? அடுத்து 25 இன்டூ 4 வந்து எவ்வளவு போடுவோம்? 100ன்னு போடுவோம். கரெக்ட்டுங்களா? நான் தப்பா போட்டிருக்கேன்னா கரெக்டா போட்டிருக்கேன். 4100 அழகா போட்டிருக்கேன். ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் பண்ணி பார்த்துங்க, அழகா போடும். 2500 1500 3000 4000 4500 அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல இப்படித்தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சும்மா ஒன்னொன்னா பண்ணிட கூடாது. ஒரு ஈஸி மெத்தட், உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல. இப்ப 4100 அப்படிங்கிறது என்னங்க? பிரின்சிபல். நான் இதை வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் இதை வந்து சின்னது பண்ணி வச்சிருக்கணும், இடமே இல்லாம போச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பிரின்சிபல். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துக்கு சால்வ் பண்றேன். இப்போ இந்த 25% இருக்கு. 25% பர்சன்டேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 25 வந்து என்ன பண்ணுவோம்? 1/4 அப்படின்னு போடுவோம். ஏன்னா 25/100 அப்படிங்கிறது 1/4 மாறிடும். அப்ப 4 5 ஆகுது, 4 5 ஆகுது. 4 4 16, 15 6 25. சரிங்களா? இவங்க என்ன கேட்கறாங்க? வெறும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு வருங்க? 9. அப்போ நல்லா ஞாபகம், இந்த 16 தான் வந்து 4100 அப்படின்னா 9 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இப்போ இது பாயிண்ட்ல தான் கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லாமே பாயிண்ட்ல தான் இருக்கு. சால்வ் பண்ணி தாகணும். நான் இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, 4100 16ஆல நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா 2 16 32 00. 11ல 2 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 9. அப்ப 900 வந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவோம்? 4 10 40 4 6 24 5 போட்டுக்கலாம், 80 வந்துடும். அதுக்கப்புறம் மிச்சம் என்ன வருங்க? 100 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 டைம்ஸ் போட்டா 4 10 40 4 6 24, சாரி 5 டைம்ஸ் போட்டாலும் 80 தான் வருதா? 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். 6 டைம்ஸ் போடும்போது 96 வரும், 4 வரும், பாயிண்ட் வச்சு 0 போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 32 மிச்சம் 8 25 வந்துருச்சு. ஏன்னா 80 வந்துடும். அப்போ 256.25 into 9 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாமே பாருங்க தள்ளி தள்ளி தான் இருக்கு. அதனால இந்த 0.25 விட்டு ஜஸ்ட் 256 மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 6 9 எவ்வளவு வருங்க? 54 மிச்சம் 5, I 9 45 45 9 45 5 சாரி வேகமா போறேன். 50 மிச்சம் 5 வரும், 2 9 18 18 5 23. இந்த மாதிரி வேல்யூஸ் எங்க இருக்கு? தோ தலைவர் இங்க மட்டும் தான் இருக்காரு. 2304ன்னு எடுத்திருக்கோம். இந்த இடத்துக்கு 2306 இருக்கு. அப்ப இந்த 0.25 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த கிட்டத்தட்ட 2.25 ரூபா நம்மளுக்கு வந்துடும். கரெக்ட் தானுங்களேன்? ஏன்னா 8 டைம்ஸ் போடும்போது 2 ரூபா வந்துடும். அப்ப ஒரு டைம்ஸ் போடும்போது 2.25 வந்துடும். அப்ப 2304 2.25 2306. ஒன்னு சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுக்க தங்கங்களே. இந்த மாதிரில இந்த 2.25 அதுலாம் வந்து எக்ஸாம் ஹால்ல நம்ம படப்படன்னு வேகமா இருப்போம். அப்ப இதெல்லாம் தோணுமான்னு கேட்டா தோணும். எப்போ? இங்க உட்காந்து இப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தோணும். 5 செகண்ட் 10 செகண்ட் எல்லாம் போட்டலாம்னு நினைச்சா அதுக்கான கொஸ்டின்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஷார்ட் கட் அப்படிங்கிறது ஒரு 5%. அது குறுக்கு வழி அப்படிங்கிறது கொஞ்சத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதே இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் பூந்து விளையாடிடலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிச்சுல? இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான். சரிங்களா? இன்னொன்னு சொல்றேன், சொல்லி கொடுக்கறது வேற, நீங்க சால்வ் பண்றது வேற. சால்வ் பண்ணும்போது ஈஸியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு சால்வ் பண்ணல. சொல்லி கொடுக்கும்போது ஒன்னொன்னு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். புரிஞ்சுங்களா? சும்மா 1 நிமிஷம் தான் வீடியோ பார்க்கணும், 2 நிமிஷம் தான் வீடியோ பார்க்கணும்னா அவங்களுக்கானது கிடையவே கிடையாது இதெல்லாம். சரிங்களா? சோ போஸ்டிங் வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் நினைப்பாங்க இவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் நினைச்சீங்கன்னா எதுவுமே கஷ்டம் தான். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருட்டுமா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லிரு பாருங்க, சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஜெயபிரகாஷ் வந்து 2 ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு, எக்ஸ் ஒய்ல. எக்ஸ்ல 20% வட்டி, ஒய்ல 25% வட்டி. இந்த 20% வட்டிக்கு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு கிடைக்குதா? 1804 கிடைக்குதா? இவருக்கு 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. பர்சன்டேஜ் மெத்தட நம்ம யூஸ் பண்றோம். 20%க்கு 1/5 வரும். அப்ப 5 6 ஆகும். 2 வருஷம் போது 25 26ன்னு எடுத்துப்போம். எப்போதும் இது வந்து பிரின்சிபல், எப்போதும் இது வந்து அமௌண்ட். ரெண்டையும் மைனஸ் பண்ணி வரணும். மன்னிக்கணும், வேகமா போனேன். 36 வரும் இந்த இடத்துக்கு. இப்ப என்ன, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுங்க? 11. இப்போ இந்த 11 தான் 1804. அப்ப 11 1804 அப்படின்னா 25 எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதால பண்ணும்போது 164 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிரின்சிபல் வேல்யூ கிடைக்கும். அந்த பிரின்சிபல் வேல்யூ வச்சுக்கிட்டு 25% 1/4 which is 4 5 4 5ன்னு எடுப்போம். இது வந்து 16, இது வந்து 25. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த வட்டி மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 9. சரிங்களா? இந்த 16 தான் வந்து இது அப்படின்னா இந்த 9 வந்து எவ்வளவுன்னு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 2306 ரூபாய் 25 பைசா அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல சால்வ் பண்ற மெத்தடா இருக்கும். முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிதலுக்காக. இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுங்க. எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சிலபஸ் வைஸ் சால்வ் பண்ணுங்க. சிஜிஎல எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறாங்க. ரொம்ப எளிமையான கேள்வி, இது எல்லாரும் ஈஸியா சால்வ் பண்ணக்கூடியதா. தீபிகா அப்படிங்கிறவங்க தனி வட்டியில 12 வருஷத்துக்கு ஆண்டுக்கு 5% வீதம் 3600 ரூபாய் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. அதனோட அசல் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 12 5 எவ்வளவுங்க? 60. 60 தான் வந்து 3600 அப்படின்னா 100 வந்து எவ்வளவு? அப்ப இதால அடிச்சு விட்டோம் அப்படின்னா 6 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா?
60ன்னு கிடைக்கும். 6 × 100 6000. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க 6000 தான். சரிங்களா? ஃபார்முலா போடணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 12ன்னு போடுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, இந்த இடத்துக்கு வந்து 100, இந்த இடத்துக்கு வந்து 3600 அப்படின்னு போடுவோம். அப்ப 3600 × 100 டிவைடட் பை 12 × 5 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அப்படின்னு போடுவோம். இப்ப 12 இதால அடிச்சு விட்டோம் அப்படின்னா 300ன்னு கிடைக்கும். 5 இதால அடிச்சு விட்டோம்னா 20ன்னு கிடைக்கும். 3 6000 அப்படிங்கிறது பிரின்சிபலா கிடைக்கும். சரிங்களா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சால்வ் பண்ணணும். 12 வருஷம் இங்க வட்டி சதவீதம். அப்ப 12 × 5 60%. சரிங்களா? இந்த 3600 அப்படிங்கிறது இந்த வட்டியை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 60% தான் 3600 அப்படின்னா 100% எப்போதுமே பிரின்சிபல் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் தெரிஞ்சிடலாம். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் கால்குலேட்டிவா எடுக்கிறத டைம் எடுத்துனாலும் கரெக்டா சால்வ் பண்ணும். அதுதான் வந்து ஒரு புத்திசாலி மாணவனுக்கு அழகு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். சில பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணவங்க இதை டக்குனே போட்டுவீங்க. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி போடலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியாதவங்க பாருங்க. இப்ப கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? சதீஷ் அப்படிங்கிறவர் 52000 வந்து கடன் கொடுக்கிறவர்கிட்ட தனி வட்டியில வாங்குற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷம் கழிச்சு 79040 ரூபாய் வந்து அவர் பே பண்றாரு. அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை சதவீத வட்டிக்கு வாங்கியிருப்பாரு? சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 79040 ரூபாய் அவர் கட்டுனது, வாங்கின அமௌண்ட் 52000. அப்ப வட்டி எவ்வளோ மைனஸ் பண்ணும்? 0 4 0 9ல 2 போச்சுன்னா 7 7ல 5 போச்சுன்னா 2 27040 ரூபாய் வட்டி கட்டியிருக்காரு. இதை வந்து எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிச்ச போதும் 52000க்கு 27040 × 100 அப்படின்னு போடணும். சரிங்களா? இந்த 3 சைபருக்கு இந்த 3 சைபர் போயிடும். அதுக்கப்புறம் 52ல 274 மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் போடலாம். சாரி 260 வருங்களா? 2 10 மிச்சம் 1 20 260. ஓகே ரைட். 4 0 104. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் போடும்போது 104ன்னு வந்துடும். அவ்வளவுதான். சாரி 52 × 52 ஸ்கொயர் பண்ணாமே வந்திருக்கும்ல. ஓகே சில சமயம் இப்படித்தான். ஸோ 52ன்னு வந்துருச்சு. இப்போ நல்லா பாருங்க, இந்த 52 அப்படிங்கிறது ஹோல். இப்ப இதை 4ஆல வகுக்கணும். 4ஆல வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 × 13 தான் 52. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இதுவும் ஈஸியான கேள்வி தான். சோ 79040 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. மன்னிக்கணும், கட்டுறாரு. கடன் வாங்கினதுக்கு 52000 வாங்கினது ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு வந்து வட்டி கிடைச்சிரும். இந்த வட்டி எத்தனை சதவீதம் பாக்குறதுக்கு அந்த பேஸ் வேல்யூ 52000க்கு 27040 வந்து எத்தனைன்னு பார்க்கும்போது 100 போட்டு பண்ணோம். 52 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 52 அப்படிங்கிறது அவரோட ஒட்டுமொத்த இது 4 வருஷத்துக்கானது. ஆனா வட்டி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு தான் கணக்கு போடுவாங்க. அப்ப அந்த கிடைச்ச வட்டி 4ஆல வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 13% கிடைச்சிடும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் பார்க்க போறாங்க. அது என்ன கான்செப்ட் பேஸ் கொஸ்டின்னா, அந்த கொஸ்டின் வந்து எந்த டாபிக் உள்ள வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. ஸோ அதனால அதை அப்படி சொல்லிடுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றதை நான் வந்து கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் பார்ப்பேன். ஏன்னா இந்த டாபிக் அந்த டாபிக்னு போனா ஏகப்பட்ட டாபிக் வந்துகிட்டே இருக்குமா? எதுக்கு அத்தனை டாபிக்? கேள்வி படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், ஆன்சர் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்க பாருங்க. இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட ஹை ஸ்கூல்ல 1500 ஸ்டூடெண்ட்ஸ், 50 டீச்சர்ஸ், 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் 1500, அதுக்கப்புறம் வந்துட்டு 50 டீச்சர், அதுக்கப்புறம் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இஃப் த ஸ்கூல் க்ரோஸ் டு 1800 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு 1800 வருது, அதாவது பிளஸ் 300 வருது அப்படின்னா அந்த ரேஷியோஸ் ஆர் மெயின்டைன், தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதனோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? 1500 50 5 5ஆல வகுக்கும்போது 1 10, அதுக்கப்புறம் இது வந்து 300. ஸோ காமனா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும்னா இதுல வந்துட்டு எத்தனை டீச்சர்ஸையும் எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸையும் ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல 1500 பேர், டீச்சர் 50 பேர், அட்மினிஸ்ட்ரேட்டர் 5 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 300 பேர் சேர்ந்து 1800 வந்துச்சு. இவங்க 3 பேருக்கு ஒரு ரேஷியோ இருப்பாங்கல்ல, ரேஷியோனா இந்த 3 காமனா ஒரு டேபிள்ல தான் டிவைட் ஆகணும், இல்ல மல்டிபிள் ஆகணும். அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது 300 10 1. அப்ப அதே மாதிரி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு 1800 அப்படிங்கிறது என்ன ரேஷியோல இருக்கணுங்க? 300 ரேஷியோல வரணும். அப்ப இதை வந்து எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துக்கு 300 போடணும், இந்த இடத்துக்கு வந்து 10 போடணும். இப்ப இதுல ஒரு கீ பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, இந்த 300 தான் இந்த 1800 அப்படின்னா 1 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் முடிஞ்சுதா? அப்ப 300 தான் 1800 அப்படின்னா 1 எவ்வளவுன்னு பார்க்கணும். இதால இதுல பண்ணுவோம் 6. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துக்கு 6, இந்த இடத்துக்கு வந்து 60. அப்ப என்ன வந்துருச்சுங்க? ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப ரேஷியோ பாருங்க, 300 10 1ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு 1 10 300 வந்துருச்சு. புரிஞ்சதுல உங்களுக்கு? சோ என்ன பண்ணணும்? இந்த ஒரு வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 300 தான் 1800 அப்படின்னா 1 எவ்வளவுன்னு தெரிஞ்சிட்டா போதும். 6 தான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த இடத்துக்கு 6, இந்த இடத்துக்கு 60. அவ்வளவுதான். இதுதான் வந்து கான்செப்ட்
புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஒரு 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல 20 கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 5ல 20 கூட வேண்டாம், ஒரு 18 to 19 அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்று தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரு 6 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் டஃப்பாக தான் இருக்கும், இல்லை கால்குலேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 3 கொஸ்டின் அந்த மாதிரி ஒரு தோராயமா தான் சொல்றேங்க, அது வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவ் ஒரு மீடியமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியா போடணும், அதுக்கப்புறம் மீடியம் போடணும், அதுக்கப்புறம் கஷ்டத்தை கை வைக்கணும். கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் இது போட முடியுமா முடியாதான்னு. அது எப்படி தெரியுங்க? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அதெல்லாம் கை கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எல்சிஎம் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்க போறாங்க. கேள்வி என்னன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 co-prime numbers is 119. ஃபைண்ட் த எல்சிஎம். இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 co-prime நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 3 இருக்கு, 3 5 இருக்கு, 5 7 இருக்கு, 7 11 இருக்கு, 11 13 இருக்கு. இதெல்லாம் தான் வந்து 2 co-prime நம்பர்ஸ். இதுக்கு என்ன HCF கிடைக்குங்க? 1 மட்டும் தான் HCF கிடைக்கும். ஏன்னா 1ஆல மட்டும் தான் இது எல்லாமே வகுப்படும், வேற எதாலையும் வகுப்படாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா தெரியும்ல, LCM into HCF is equal to product of 2 numbers அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு LCM வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? LCM தான் கேட்கறாங்க. அப்ப LCM into HCF வந்து 1. இந்த 2 co-prime நம்பர்ஸ்க்கு எப்போதுமே HCF தான் 1. இதெல்லாம் டிஃபால்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன போடுவோம்? 119 அப்படின்னு போடுவோம். அப்புறம் LCM is equal to 1 into 119. so simple, 119. டிவிஷன்ல வந்தாலும் அதேதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் இது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 2 co-prime நம்பர்ஸ் அப்படின்னா இது, அதுக்கு HCF வந்து எப்போதுமே 1 தான். சரிங்களா? எல்சிஎம் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த கேள்வியை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 2 பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க, அதனோட எல்சிஎம். எல்சிஎம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மீ போம்பான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 45க்கும் 60க்கும் எல்சிஎம் வந்து என்னவா இருக்குங்க? 15வது வாய்ப்பாடுல போட்டோம்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அவ்வளவுதான். 15 3 45, 45 4 180 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இது இன்டூ பண்ணும்போது 180 வரும். அப்போ ஒன்னா ஆப்ஷன் ஏ, இல்லைன்னா சி மட்டும் தான் இருக்க போது, வேற எதுவும் இருக்க போறது இல்லை. இவங்க 2 பேரும் ரூல்ட் அவுட். இப்படி தான் சால்வ் பண்ணும். சரிங்களா? இப்போ 180 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்க மிச்சம் என்ன இருக்கு? x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்தது வந்துட்டு x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 2x². சில சமயம் வந்துட்டு நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். பட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப எளிமையா இருக்கனால நம்ம டைரக்டாவே அப்ரோச் பண்ணலாம். இங்க வெளியில பாருங்க x³ இருக்கு. அப்போ நாம இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? இந்த இதுல இருந்து x³ வெளியில எடுத்தோம் அப்படின்னா x - 1 வந்துரும். அது எப்படி? x³ into x வந்து x⁴, x³ - 1 வந்து x³ வந்துருச்சா? அப்ப x³ - x1 இருக்கட்டும். இப்ப ரெண்டுலயுமே அது காமனா இருக்கு. இனி அடுத்து x + 1 x - 2 கண்டுபிடிச்சிட்டா போதும். இதை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்? x² நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு x² பிளஸ் மன்னிக்கணும் -3x + 2 இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உள்ள இருக்கிற டேர்முக்கு வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஈஸியா மேல முடிஞ்சிரும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டைப்ல பிரிப்போம். இப்போ பாருங்க, x இன்டு 2 மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், 2 ஆட் பண்ணா இந்த இடத்துக்கு 3 வரணும். அப்ப என்ன பண்ணுவோம்? 2 1 அப்படின்னு தான் எடுப்போம். புரிஞ்சுதா இல்லைங்களா? அதாவது இந்த x² அப்படியே இருக்கட்டும், இதை விட்டுருங்க. இந்த இதை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடுன்னு தமிழ்ல சொல்லுவல அது. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். ஏன் ஆட் பண்றோம்? இந்த இடத்துக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப 2 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 வரும், 2 1 ஆட் பண்ணா 3 வரும். அப்ப ரொம்ப அழகா x இருக்கட்டும், இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? மைனஸ் போடுவோமா பிளஸ் போடுவோமா? மைனஸ் போடுவோம். x - 2 x - 1 போடுவோம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, x into x x², x-க்கு -1 பண்ணும்போது -x, -2 into x இந்த 2ஆல பண்ணும்போது -2x, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 வந்துரும். சரிங்களா? இப்போ x² - 3x + 2ன்னு அழகா இங்க இருக்கிறது மேல வந்துருச்சு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? x - 2 x + 1. கொஞ்சம் இருங்க, இந்த கயா முயான்னு பண்ணி வச்சுக்கிறதுல நான் அழிச்சு விட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். அவ்வளவுதான். சரிங்களா? இது கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? இது கிடைச்சிருக்கு. இங்க என்ன கிடைச்சிருக்கு? இது. இப்போ எல்சிஎம்னா இதுல இருக்கிற காமன் எடுத்து எழுதணும். 180 வந்துரும். x³ இதுலயே x - 1 இருக்கு, இதுலயே x - 1 இருக்கு. அப்ப x - 1, அதுக்கப்புறம் இங்க x - 2 இருக்கு. அப்ப x - 2 வந்துச்சு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 180 x³ x - 1 x - 2ன்னு ஆப்ஷன் ஏவை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எப்போதுமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு மூவ் பண்றதுங்கிறது இன்னும் எளிமையா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் ஹால்ல நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அடுத்தடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். HCF பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்த கொஸ்டின் தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 408
1190, 1734, 2890க்கான ஹெச்சிஎஃப்னா நீங்க இந்த கொடுத்துருக்கிற இந்த 4 நம்பருமே வந்துட்டு ஒரு காமன் டேபிளால வந்து டிவைட் ஆக வேண்டும். அது வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போய்க்கலாம். 17 2 34 51. இது எல்லாமே ஈவன் நம்பர் தான். உடனே போய் 2லாம் போட்டுறவே கூடாது. கண்டிப்பா அப்படி ஈஸியா வைக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 17 அதனோட 2 34 அதனோட 3 51. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணும். இந்த கொஸ்டினை ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கங்க. 1190 அதை வந்து 408 வகுங்க. 408 வகுத்தா 2 டைம்ஸ் வந்து 400 மன்னிக்கணும் 2 டைம்ஸ் வந்து 816 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணா 10ல் 6 போச்சுன்னா 4, 8ல் 1 போச்சுன்னா 7, 11ல் 8 போச்சுன்னா 374. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் 374 408 வகுக்கணும். சாரி 408 374 வகுக்கணும். ஒரு டைம்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 374. 4 10ல் 7 போச்சுன்னா 34 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 34 வெளியே போட்டு 374 போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் 10 டைம்ஸ் போடுவோமா சாரி ஒரு டைம்ஸ் போடும்போது 304 மிச்சம் 34, ஒரு டைம்ஸ் போடும்போது 34 0. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் பி 34 தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எல்எஸ்யூட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து சாட் ஜிபிடி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணும்போது 17ஆலையும் போச்சு 34ஆலையும் போச்சு. அதுக்கப்புறம் 34 எடுக்கலாம். பட் இந்த 4ஐயும் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் மட்டும் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இதுக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும் தான். பட் இதை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 2 நம்பரை வச்சுட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேற மெத்தட் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி. அண்ட் இதை வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த கிடைச்சிருக்கிற ரிமைண்டரை அடுத்த வேல்யூஸ் அது வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ கொண்டு போய் நம்ம வந்து டிவைட் பண்ணும். அதுல மட்டும் கவனமா இருந்துடணும். எப்போதுமே பெரிய வேல்யூ தான் உள்ள இருக்கணும், சின்ன வேல்யூ வெளியே இருக்கும். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் பார்க்க போறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, எஃபெக்டிவ் ப்ராக்டிஸா இருக்கும். தெரியாதவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/3 of 1/4 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கேட்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரூல் மைண்டுக்கு வரணும். போர்டு மாஸ்னா என்னங்க ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அதுக்கப்புறம் வந்து ஆஃப், அதுக்கப்புறம் இது வந்து டிவிஷன், அதுக்கப்புறம் இது வந்து மல்டிப்ளிகேஷன் எம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் புரியும். இப்போ இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் ஆஃப் பிராக்கெட் தான் நம்ம எடுக்க போறோம். எல்லாமே பிராக்கெட் குள்ள தான் இருக்கு. இங்க ஆஃப்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராக்கெட்டா சால்வ் பண்ணுவோம். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஒரு புரிதலுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நான் எடுக்கிறேன். 7 வகுத்தல் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு ஆஃப் தான் நம்ம போடணும். சரிங்களா? அப்போ 3 இன்டூ அந்த ஆஃப்ங்கிற நம்ம எப்படி மாத்திக்கலாம் இன்டூன்னு மாத்திக்கலாம். ஸோ 3 இன்டூ 1/4 என்ன வருங்க 3/4 தான் வரப்போகுது. வேற ஏதாச்சும் வருமா? வரவே வராது. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது இன்டூ போட்டுட்டு 3/4 டிவைடட் பை இந்த இடத்துக்கு டிவிஷன் சிம்பிள் இருக்கு. அப்ப டிவிஷன் சிம்பிள் இருந்து இன்டூக்கு மாத்தினா நம்ம என்ன பண்ணோம்? இப்ப டிவிஷன் சிம்பிள் 5/6 இருக்குன்னா இன்டூ வரும்போது 6/5 மாறிடும். அவ்வளவுதாங்க. அடுத்தது 4/5 கொடுத்துருக்காரு, நம்ம வந்து 5/4 போட்டுக்கணும். அடுத்தது இன்டூ 6/5 போட்டுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து இந்த டிவிஷன் சிம்பிள் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துக்கு 2/3 இருக்கா, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க தலைவர் ஆஃப் இருக்காரு. அப்போ இவரை அந்த 3/4 இன்டூ 2/3 பண்ணும்போது 6/4 3 12 வரும். அப்ப 6/12 வரும்போது நம்மளுக்கு 2/3 இன்டூ 1/2 வரும், which is 2/1 அப்படின்னு மாறிடும். அதாவது அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க, கொஞ்சம் வேகமா போறேன்னு நினைக்கிறேன். இப்போ இதை மட்டும் நல்லா கவனிங்க. 2/3 divided by 3/4 ஆஃப் 2/3 இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 2/3 அப்படியே இருக்கட்டும். இந்த டிவிஷன் இப்போ இந்த 2 மட்டும் எடுக்கணும், ஏன்னா ஆஃப் இருக்கனால என்ன பண்ணுவோம் இன்டூ தான் பண்ண போறோம். அப்ப 3 2s are 6, 4 3s are 12 போடுவோம். அப்போ 6/12 அப்படிங்கிறது என்னவா மாறிடும் 1/2 மாறிடும். அந்த டிவிஷன் சிம்பிள் இருக்கும்போது 2/3 இன்டூ 2/1 மாறிடும், which is என்ன வருங்க 4/3 வந்துடும். இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ இந்த இடத்துக்கு டிவிஷன் சிம்பிள் இருக்கு. இதை பக்கம் என்ன பண்ணலாம் 7 இன்டூ 4/3 நம்ம மாத்திக்கலாம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது இன்டூ இதுல ஏதாச்சும் அடிச்சு விட முடியுமா? இந்த 5 அடிச்சு விட முடியும். இந்த 6 அடிச்சு விட்டோம்னா இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். அவ்வளவுதான். 3 3s are 9, 9/8 போடுவோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு டிவிஷன் சிம்பிள் இருக்கு. அடுத்தது 2 2s are 4/3 மாறும், which is இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாத்திருமா? அதையும் நான் அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன். அடுத்து இது வந்து 28/3 இன்டூ பிராக்கெட்லாம் தூக்கிடலாம் 9/8 இந்த இடத்துக்கு 3/4 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப இதை இதால அடிச்சு விட்டோம்னா 7 டைம்ஸ் வரும். இதை இதால அடிச்சு விட்டுறலாம். அடுத்து வந்து 9/7 63/8. அப்ப 63 8ஆல வகுத்தா என்ன வரும் 8 7 56 வருங்களா? 7 8
56, மிச்சம் வந்து இந்த பக்கம் வந்து 4 + 3 7 அப்படின்னு வரும். அப்போ இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும், இது இங்க போயிடும். அப்ப 7/8 எங்க இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் பில தான் இருக்கு. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் பி. சரியா போட்டவங்களுக்கு சபாஷ். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆவை மட்டும் கவனமா சால்வ் பண்ணும். அதை உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. 7/3 ஆஃப் 1/4 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 7/3 ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த பக்கம் கையை வைக்கணும். அப்ப 3 இந்த இடத்துக்கு இன்டூ வந்துரும். அப்ப 3 × 1/4 வந்துரும். அப்புறம் 7/3/4 அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இன்டூ மாத்தி 7 × 4/3 போட்டுக்கணும். சரிங்களா? ஆஃப் வருது, நம்ம பாட்டுக்கு இந்த இடத்துக்கு ஆஃப் வந்து இன்டூ தானே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு டைரக்டா போயிடக்கூடாது. சரிங்களா? அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சில சமயம் இன்டூ 3 போட்டு டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரது புத்திசாலித்தனம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ ஆஃப் இருந்தா கவனமா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வரணும். அதாவது இந்த ரெண்டையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட கனெக்ட் பண்ணும். அப்படி பண்ணிக்கங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் பார்க்க போறோங்க. இந்த கேள்வி தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. தெரியாதவங்க பாருங்க, ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 20 உறுப்புகளை வந்து கேட்கறாங்க. அதனோட வேல்யூஸ் வந்து 1, 7/4, 5/2, 13, 5/2, 13/4 டாட் டாட் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுப்போம். a அப்படிங்கிறது 1 அப்படின்னு வரும். ஏன்னா அங்க வந்து 1 தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 அல்லது டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 இப்படி எடுப்போம். இந்த இடத்துக்கு டேர்ம் 3 எடுப்போம். டேர்ம் 3ங்கிறது வந்து என்ன? 5/2 மைனஸ் 7/4. இதை என்ன பண்ணுவோம்? 5×4 = 2 14 /8 வரும். 6/8 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண 2 டேபிள்ல 3 × 2 வரும். சரிங்களா? இதை பாருங்க. இந்த இடத்துக்கு நீங்க டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 இல்லை, எது வேணா எடுக்கலாம். இப்ப 13/4 மைனஸ் 5/2 எடுக்க போறோம். இது வந்து டேர்ம் 4, இது வந்து டேர்ம் 3. எப்போதுமே அந்த பெரிய டேர்ம் அதை முன்னாடி இருக்கணும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 26 மைனஸ் 20 /8. அப்ப 6/8 which is 3/2. அப்ப காமன் டிஃபரன்ஸ் என்ன வருதுங்க? 3 மன்னிக்கணும், இந்த இடத்துக்கு 2 வராது, 4 தான் வரும். வேகமா போனா இப்படித்தான். எனக்கு 3/4 வருது. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போறோம். ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? S of n. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் தான் கேக்குறாங்க. சோ S of n/2 பிராக்கெட் குள்ள என்ன பண்ணுவாங்க? 2a அதுக்கப்புறம் plus n minus 1 the whole d into d போட்டுக்குவோம். இந்த இடத்துக்கு வந்து s of n அப்படிங்கிறது 20th term தான் கேக்குறாங்க. so s 20 அப்படின்னு போட்டு 20/2 என்ன வருங்க? 10 அப்படின்னு வந்துரும். அடுத்தது 2 into இந்த இடத்துக்கு 1 வரும். இந்த இடத்துக்கு 1 வருமா? அப்ப 2 plus nங்கிற இந்த இடத்துக்கு போடுவோம் 20 போடுவோம். 20 minus 1 19. டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்குங்க? 3/4ன்னு இருக்கு. சரிங்களா? அதாவது into 3/4 இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது 10 bracket குள்ள போட்டு 2 plus 19 into 3 வந்து என்ன போடுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். 19 into 3 வந்து 57/4ன்னு போடுவோம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது 10 இந்த பிராக்கெட்ல இந்த இடத்துக்கு இது பண்ணுவோம். 2 8 57 8 வந்து 64 வருங்களா? இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 5 சாரி 65/4 அப்படின்னு வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது 10 into 65/4. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10 into 65 650/4 அப்படின்னு வருது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூவும் ஆப்ஷன்ஸையும் பாருங்க. 325/2, 335/2, 315/2, 352/2 இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே ஈவன் நம்பர். 2 டேபிளால அடிச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து 2 வரும், மேல வந்து 325 வரும். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான். இத சில சமயம் எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து இப்படி இருக்கு, இங்க வந்து இது இருக்கு, நம்ம எதுவும் தப்பா பண்ணிட்டோமான்னு கண்டிப்பா மறுபடியும் போய் செக் பண்ணுவோம். ஆனா நம்ம கரெக்டா தான் பண்ணிருப்போம். இதெல்லாம் வந்து காம்படிஷன்ல நம்மள வந்து செக் பண்றது. அவ்வளோ ப்ரெஷர்ல நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு. இப்படி எல்லாம் கரெக்டா இருக்கிறவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் பார்க்க போறாங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப எளிமையான கேள்வி, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கேள்விக்கு பதில் என்னவா தான் இருக்குங்க? ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. இதெல்லாம் பிவைக்யூல நிறைய இருக்கு. இப்ப கேள்வி பார்த்துடலாம். 1³ + 2³ + 3³ + k³ வந்து 44,100. அப்ப இதனோட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க. இந்த கியூபுக்கு என்ன எடுப்போம்? n × n + 1/2 the whole square is equal to 44100. அவங்க கேட்கறது இதோட வேல்யூ தான். சரிங்களா? இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? n × n + 1/2. இப்ப ரெண்டு பக்கம் நம்ம வந்து ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கெட் கேன்சல் ஆயிடும். இந்த பக்கம் என்ன வந்துருங்க? n × n + 1/√2 வந்துரும் இந்த இடத்துக்கு 44100. அப்ப n × n + 1/2 is equal to இந்த 441ங்கிறது என்னங்க? 21. 2 0க்கு 1 0 வந்துரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ 210 தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி, few seconds கேள்வி. இத பார்த்தோனே இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் பார்க்க போறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா 3, 6, 9, 12, 111 வரைக்கும் எத்தனை டேர்ம், எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில கேட்கறாங்க. ஃபார்முலா வச்சு எளிமையா அந்த கேள்வியை சால்வ் பண்ணலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக், நம்மளோட மேக்ஸ் புக்ல இருக்கும். ஈஸி. இது ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஏ எடுத்துக்கிட்டா நம்ம என்ன எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 எடுத்துப்போம். காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்குங்க, 3க்கும் 6க்கும் 3 தான், 6க்கும் 9க்கும் 3 தான், 12க்கும் 9க்கும் 3 தான். அப்ப டிஃபரன்ஸ் வந்து 3. இப்போ இந்த இடத்துக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்கு, 111 இருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஃபார்முலா வந்து நம்ம என்ன போடுவோம், n is equal to L minus A, மன்னிக்கணும், L minus A divided by D plus 1 அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா. Lங்கிற இடத்துக்கு என்ன வரும், 111, Aங்கிற இடத்துக்கு 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து 3 plus 1, 111 minus 3, 108 by 3 plus 1. இதை டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் 36 plus 1 37. அவ்வளவுதான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேள்வி, ஃபியூ செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குங்க, 37 உறுப்பு வந்து இதுல இருக்கு. சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம கூட்டி போறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரியும்னு நம்புறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் கொஸ்டின் பார்க்க போறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க, if 1 plus 2 plus 3 plus ... plus n is equal to 666, then find n அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன போடுவோம், n into n plus 1 divided by 2 is equal to 666 அப்படின்னு போட்டுப்போம். அடுத்தது n into n plus 1, 666 into 2 என்ன வரும், 6 2 12 மிச்சம் 1, 6 2 12 13 மிச்சம் 1, அடுத்து 13 வரும். சரிங்களா. n into n plus 1 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போயிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். எதெல்லாம் பண்ணா 2 வரும், சோ சிம்பிள். 36 37 பண்ணாதான் 2 வரும். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன வந்து நம்ம 36ன்னு எடுக்கிறோம்னா இதை வந்து என்னன்னு எடுப்போம், 37ன்னு எடுப்போம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னவாதான் இருக்குங்க, 36 தான் இருக்கும். அதாவது 36 into 37, 6 7 எவ்வளோ 42, மிச்சம் 4, 3 21, 252 வரும். 6 3 18, மிச்சம் 1, 3 9 இப்படி வரும். 2 8 5 13, மிச்சம் 1, 1332. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, 36 தான் வந்து ஆன்சர். சரிங்களா. மொத்தம் இந்த இடத்துக்கு என்ன வந்து 36 இருந்துச்சுன்னா இதெல்லாம் கூட்டணும், நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 666 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்து மட்டும் தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்காச்சும் n plus 1ன்னு ஆட் பண்ணி இந்த 37 எடுத்துக்கூடாது, அதுவும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. சரிங்களா. கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரீசனிங் கொஸ்டின் பாருங்க. இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹார்ட்லெஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையில இருந்து அதனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணாம எத்தனை வார்த்தையை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா. HEARTLESS. சரிங்களா. அப்ப இதுல இருந்து என்னெல்லாம் உருவாக்கலாம், HEART ஹார்ட்னு உருவாக்கலாம். சரிங்களா. அடுத்தது என்ன உருவாக்கலாம், LESS, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான், LESS. அடுத்தது ART உருவாக்கலாம். அடுத்தது இந்த இடத்துக்கு வந்து HE அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆர்டரை நம்ம மாத்தவே கூடாது, இதுல இருக்கிற மாதிரியே தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாச்சும் உருவாக்க முடியுமா, ஹார்ட் வந்துருச்சு, லெஸ் வந்துருச்சு, ஆர்ட் வந்துருச்சு, ஹீ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, EAR. கவனமா இருக்கணும், EAR. அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். 1 2 3 4 5. புரிஞ்சுதுங்களா. எந்த ஆர்டருமே மாத்தாம இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வார்த்தை வருதுங்க, 5 வார்த்தை வருது. ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான், ஆனா கவனம் முழுக்க இதுல இருக்கணும். தமிழ் தங்கங்களே, இங்கிலீஷும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதா, பேசிக் இங்கிலீஷ் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் வந்து எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், இதை நீங்க பார்த்துருந்தாவே ஈஸியாக சால்வ் பண்ணிருப்பீங்க. Z is equal to 52, cat is equal to 48, அப்ப bat is equal to என்ன, இசட்டுங்கிறது என்ன வருங்க, 26 into 2, அதாவது இசட்டோட லெட்டர் வந்து 26, அப்ப அதனோட into 2, அப்ப கேட்டுங்கிற இடத்துக்கு சிங்கிறது 3 plus 1 T20, அப்ப 24 into 2 48. அடுத்து B வந்து என்னங்க 2, ஏவோட லெட்டர் 1, T வந்து 20, 23 into 2 23 into 2 46. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, அந்த ஜஸ்ட் ஆல்பபெட்டோட நம்பர்ஸை போட்டு ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்க போறாங்க. கேள்வி தெளிவா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும். பிங்கிற இடத்துக்கு என்ன வருங்க, மைனஸ் வரும். அதுக்கப்புறம் 3 அப்படியே போட்டுக்கும். சிங்கிற இடத்துக்கு இன்டூ வரும். அதுக்கப்புறம் வந்து 5 அப்படியே போட்டுக்கிறோம். ஏங்கிற இடத்துக்கு வந்து பிளஸ் வரும், 30 போட்டுக்கிறோம். அடுத்தது டிங்கிற இடத்துக்கு வந்து என்ன வருங்க, டிவிஷன் வரும். இந்த இடத்துக்கு வந்து 2ன்னு வந்துடும். சரிங்களா. போர்ட் மாஸ் ரூலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், சப்ராக்ஷன். 4 மைனஸ் இந்த இடத்துக்கு 3 into 5 15 பிளஸ் 30 டிவைட் பை 2 15 அப்படின்னு வரும். சரிங்களா. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு
வந்துட்டு -15 +15 இருக்கு. இந்த ரெண்டும் போயிருச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். இங்க சில பேருக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து -15 இருக்கு, இங்க +15 இருக்கு, நாம வந்துட்டு 4 - 30 போட்டக்கூடாது அப்படின்னு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 4 - 15 +15. அப்ப இந்த ரெண்டையும் தான் நம்ம எடுக்கணுமே தவிர்த்து தனியா எடுக்க முடியாது. அது எப்ப எடுக்கலாம்னா 4 - 15 + 15 இப்படி இருக்கும்போது இது வந்து 4 - 30ன்னு எடுக்கலாம். ஆனா இதுல வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ 4 மைனஸ் வரவே வராது, ஜஸ்ட் 4ன்னு மட்டும் தான் வரும். இப்போ இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அப்படியே எடுத்து பார்த்தாலும் இப்ப பாருங்க 30 4 - 30ன்னு இருக்கு. இந்த இடத்துக்கு -26ன்னு வரணும். ஆப்ஷன்ஸ்ல ஏதாச்சும் இருக்குங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸாமினர் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ண மாட்டாங்க. எப்ப எது வரும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்பபெட் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்க போறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, which letter will be the midway between 6th letter from left and 14th letter from the left அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. அப்ப என்னெல்லாம் பண்ணுவோம்? 6th letter from left என்னவா இருக்கும்? டைரக்டா நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்கலாம், Fன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் தான் கேட்கறாங்க. அப்ப ஏல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 14th letter வந்து M வந்து 13, N வந்து 14 இருக்கும். கரெக்ட்டுங்களா? N வந்து 14. இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல மிடில்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து N இருக்கட்டும். FGHIJKLM. சரிங்களா? இப்ப பாருங்க 1 2 3 4 1 2 3 4. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எதுவும் வேகமா போயிட்டனோ? அதாவது FGHIJKLMN. இவங்க என்ன கேட்கறாங்க? இந்த மாதிரி தான் நம்ம எழுதிட்டு போவோம். 6th லெஃப்ட்ல இருந்துனா இது லெஃப்ட், இது வந்து ரைட். லெஃப்ட்ல இருந்து 6th லெட்டர்னா இது 6th, இது வந்து 14 லெட்டரா இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 14வது லெட்டர் என் தான். இந்த ரெண்டுக்கும் மிடில் என்ன இருக்கு? 1 2 3 4. அது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 1 2 3 4. அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஃபிபோனசி சீரிஸ் கொஸ்டின் பார்க்க போறாங்க. இந்த கேள்வி எளிமையான கேள்வி தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். ஃபிபோனசி வந்து எப்போதுமே வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 1. இது எப்படின்னா 0 + 1 1 1 + 1 2. அப்ப 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8, 8 + 5 13, 13 8 எவ்வளவு வருங்க? 21. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 34 கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 55ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 89ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 130 144ன்னு கிடைக்கும். 144 போட்டக்கூடாது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருங்க? 233 வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம வந்து எதை எடுக்கணுங்க? 1 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கணும். 0 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மா எடுக்கவே கூடாது. 0 வந்து 0வாவே எடுத்துக்கலாம். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13வது டேர்ம் இதுவா இருக்கணும். சரிங்களா? 0ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த 144 வந்து 13வது டேர்மா வந்துடும். அது வந்து தப்பா போயிடும். உள்ளுக்குள்ள 1.5 மார்க் போச்சு, 1000 பேர் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்ட். ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி தி 25th லெட்டர் இன் த பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பேட்டர்ன்ல இருக்கு? ABC இருக்கு. அதுக்கப்புறம் AA BB CC AAA BBB CC. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 25th லெட்டர் கேட்கறாங்க. அப்ப 25th லெட்டரா? AA BB CC 3 6. அடுத்தது வந்து என்னவா இருக்கும்? A, அடுத்தது வந்து BBB, அடுத்தது CC இருக்கும். இந்த இடத்துக்கு என்னவா இருக்கு? 9 இருக்கு. கரெக்ட்டுங்களா? 3 3 கூடிட்டே போகுது. ஆனா 9 6 பண்ண 15 வந்துச்சு. இப்ப அடுத்தது என்னவா இருக்கும்? AAA, அடுத்தது வந்து 4B வரும். அடுத்து வந்து 4C வரும். இதுல எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கும். இதுக்கு மேல வேண்டாம். இப்ப பாருங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 25வது எழுத்து என்னன்னு கேக்குறாங்கன்னா நம்ம இந்த ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் 25வது கவுண்ட் பண்ணா போதும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைம் போட்டுருக்காங்க ABC, அடுத்தது டபுள் டைம், அடுத்து வந்து ட்ரிபிள் டைம். அப்ப என்னவா இருக்கும்? அடுத்தது 4 தான் வரும். நாமளே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு 25 லெட்டர் கரெக்டா கவுண்ட் பண்ணி கரெக்டா பின்னு போட்டணும். எங்காச்சும் மாத்தி ஏன்லாம் போட்டுறவே கூடாது. சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. கம்பைன் டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பர் வந்து வேணும் அப்படின்னா TNPSC வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கேள்வியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ண பொறுத்து இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிருக்கலாம்னா, தெரியாத கேள்வி கஷ்டமான கேள்வின்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா அப்படி எதுவும் இல்லை. ஆனா கண்டிப்பா கால்குலேட்டிவான கேள்விகளா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நம்ம வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ண முடியும், ஸ்பீடா ஆன்சர் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா டைம் கன்சியூம் ஆகும். டைம் கன்சியூம் ஆச்சு, நிறைய டைம் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பதட்டம் வரும். அந்த பதட்டம் நம்மள மேலும் பதட்டம் அடைய வச்சு எக்ஸாம் ஹால்ல நம்மள படுத்தி எடுக்கும். ஸோ அதனால ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 25 கொஸ்டினா 25 கொஸ்டின் அதை டெய்லி கொண்டுட்டு போங்க. என்ன ஆனாலும் சரி அட்லீஸ்ட் கொண்டு போங்க. ஒரு நாள் தவிர்க்கலாம். அதை நம்ம மிஷின் கிடையாது. சில நாள் நம்மளுக்கு கடுப்பா தான் இருக்கும். ஒரு சில நாள் அந்த அன்னைக்கு கூட விட்டுருங்க. ஆனா மிச்ச நாள் எல்லாம் வந்துட்டு நம்ம அழகு போல கொண்டுட்டு போறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். ஒரு நாளுங்கிறத எக்ஸ்கியூஸ் தான். அந்த ஒரு நாள் 2 நாள் ஆச்சு அப்படின்னா உருப்பறக்கான சாத்தியக்கூறே கிடையாது. எனக்கும் அதே தான், உங்களுக்கும்
அதுதான், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, குரூப் 2க்கு நல்லா பண்ணுங்க. அண்ட் சிலபஸ் தாண்டியெல்லாம் எதுவுமே வெளியில போகாத, சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. கான்செப்டை தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.